இது வானத்தின் வாசல். சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவரும் அருமரட்சகருமாய் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருகிற உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். உங்களுடைய ஜெபத்தினாலும் நீங்கள் எங்களை தாங்க வேண்டும். உங்களுடைய உதாரத்துவமான ஜெபம் எங்களுக்கு அவசியம். எங்களுடைய சபை நியூ இந்தியா ஆராதனை கூடாரம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டல்பாடு என்கிற பகுதியிலே இருக்கிறது. எல்லா வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 முதல் 1 மணி வரை உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7:30 மணி மற்றும் காலை 10 மணி மற்றும் இரவு 7 மணிக்கு ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள், இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைவர் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய அநேக காரியங்களுக்காக ஜெபிக்க சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். நாங்கள் ஜெபிப்பதனால் மட்டும் போதாது, நீங்களும் உங்களுடைய தனி ஜெபங்களில் நீங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக அதிகமாக ஜெபித்து கொள்ள வேண்டும். உங்களை நாங்கள் ஜெபத்திலே தாங்குகிறோம். எங்களுடைய ஜெபம் மட்டும் போதாது, நீங்களும் ஜெபிக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்காக ஜெபித்து கொள்வோம். இப்பொழுது நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்வதற்கு முன்பதாக இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறவர்களுக்காகவும், குறிப்பாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை டிவியின் மூலமாக, யூடியூப் சேனல் மூலமாக எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடப்பதற்காக நான் ஜெபிக்க போகிறேன். இன்னும் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஏராளமான விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிறவர்களுக்காகவும் இந்த நேரத்தில் நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மகிமையான தருணத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் இந்த ஆரம்ப வேளையிலே உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். பல்வேறு விதமான தேவைகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வழக்கமாக பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையிலே அவங்க விரும்புகிற நன்மைகளை எல்லாம் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எதர்ச்சியாக இப்பொழுது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக. எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். அந்த ஜெப குறிப்புகளை அனுப்பியவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இன்றைக்கே கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை, ஆராதிப்பதன் மூலம் உண்டாகிற ஆசீர்வாதங்கள். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தேவனை ஆராதிப்பது என்பது மிக முக்கியமானது. ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிசாசு பாருங்கள், தேவாலயத்தினுடைய மேலே உச்சியிலே மலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி உலகத்தின் சகல மகிமையை காண்பித்து, உலகத்தின் சகல ராஜ்யங்களின் மகிமையை காண்பித்து, இதையெல்லாம் நான் உனக்கு தருவேன், நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள், இதையெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் என்பதாக சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் 9ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமை அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னார். பிசாசு பாருங்க, இயேசுவை உயர்ந்த மலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி விட்டு சொல்லுகிறார், நீர் என்னை பணிந்து கொண்டால், அதாவது நீர் என்னை ஆராதித்தால், நீர் என்னை வணங்கினால், இது எல்லாவற்றையும், அதாவது முழு உலகத்தையும், ராஜ்யத்தின் மகிமையும் உனக்கு நான் தருவேன் என்பதாக சொல்கிறார். பாருங்கள், ஒரு பிசாசு தன்னை ஆராதிக்கிறவர்களுக்கு
முழு உலகத்தின் மகிமையை கொடுக்க முடியுமானால் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பது எப்படி? கர்த்தரை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை வணங்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே குறைவே இல்லாமல் ஆண்டவர் நடத்துவாருங்க. அற்புதமாக நடத்துவார். அதிசயமாக தேவன் நம்மை நடத்துவார். இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனையோடும் வேதனைகளோடும் மன கவலையோடும் மன பாரத்தோடும் இருப்பீர்கள் என்றால், என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை நீங்கள் ஆராதியுங்கள். அவருக்கு ஆராதனை செலுத்துங்கள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி வாரத்தின் 7வது நாள் ஓய்வு நாளாக இருந்தது. அன்றைக்கு இஸ்ராயல் மக்கள் தேவனை ஆராதித்து வந்தார்கள். அவரை மகிமைப்படுத்தி, அவருக்கு பலி செலுத்தி, அவருடைய சமூகத்திலே அவர்கள் ஓய்வு நாளை அனுசரித்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த 1வது நாள் கிருபையின் நாள். அவன் கிருபையின் இந்த காலத்திலே வாரத்தின் முதல் நாள் நாம் கர்த்தருடைய நாளாக அனுசரித்து வருகிறோம். நாம் இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை பின்பற்றவில்லை, கிருபையை சார்ந்திருக்கிறோம். ஆகையால் வாரத்தின் முதல் நாளை ஓய்வு நாளாக, கர்த்தரை துதிக்கிற தொழுது கொள்ளுகிற நாளாக அனுசரித்து வருகிறோம். சில நாடுகளில் ஏதோ ஒரு நாள் வெள்ளிக்கிழமை விடுமுறை என்பதால் வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறார்கள், தவறு கிடையாது. ஏதோ ஒரு நாளை ஆண்டவருக்காக ஒதுக்கி அந்த நாளில் கர்த்தரை ஆராதித்து, கர்த்தரை மகிமைப்படுத்தி, கர்த்தரை சேவிப்பது என்பது அது ஒரு ஆசீர்வாதம். அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுக்கிறார். சிலர்லாம் கர்த்தரை ஆராதிப்பதுக்கே இன்றைக்கு நேரங்கள் இல்லை, நாட்கள் இல்லை, அவ்வளோ வேலை, அவ்வளோ காரியங்கள். ஆனால் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்து பாருங்கள். நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே வராமல், கர்த்தரை ஆராதிக்காமல் நீங்கள் போய் வேலை செய்தீர்கள், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை செய்தீர்கள், சம்பாதித்தீர்கள், ஏதோ ஒன்றுக்காய் பிரயாசப்பட்டீர்கள். அந்த காரியத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அதன் நிமித்தம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கிறதா? நீங்கள் அதன் நிமித்தம் நன்மை அனுபவித்திருக்கிறார்களா என்று யோசித்து பாருங்கள். நிச்சயமாக அதிலே நன்மையும் ஆசீர்வாதமும் இருக்கவே இருக்காது. மாறாக அதில் வேதனையும் உபத்திரமும் பாடுகளுமே நிறைந்திருக்கும். எந்த மனிதன் கர்த்தருக்கு ஆராதனை செய்து கர்த்தருக்குரிய நாளை கர்த்தருக்கு கொடுத்து அந்த நாளில் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்து கர்த்தரை சேவித்து கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தரை அவன் ஆராதிப்பான என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் மற்ற நாட்களில் செய்கிற எல்லாவற்றையுமே தேவன் ஆசீர்வதிக்கிறார். வாரத்திலே ஒரு நாள் தேவ சமூகத்திலே வந்து அவரை பாடி துதித்து ஆராதித்து அவருடைய வசனத்தை கேட்பது என்பது நமக்கு பலன். அது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையையும் கிருபையும் பெருக பண்ணுகிறது, சமாதானத்தை பெருக பண்ணுகிறது. அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான ஒரு பலனை அது கொடுக்கிறது, பாதுகாப்பை கொடுக்கிறது, ஜெயத்தை கொடுக்கிறது, சத்துருக்களின் தந்திரங்களை முறியடித்து விடுகிறது. ஆகையால் இந்த ஆராதனைகளை தேவ பிள்ளைகளா சட்டை பண்ணக்கூடாது. அன்பு சகோதரா, உன் வருமானம் எல்லாம் ஒரு பொத்தலான பையில போட்டது போல வாரதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல. எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், எப்படி இதெல்லாம் செலவழிந்து போகிறதே, ஒன்று கூட மிஞ்சவில்லை என்று கலங்குவீர்களா? நீங்கள் கர்த்தரை சரியாக ஆராதிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே கவனம் செலுத்துங்கள், கவனம் செலுத்துங்கள். சிலர்லாம் எப்பொழுதுமே வியாதி, பலவீனம், ஆஸ்பத்திரி, மருந்து, மாத்திரை என்று அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? என் வீட்டில் சமாதானமே இல்லை என்பதை உணர்கிறீர்களா? நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதில் கவனம் செலுத்துங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவனை ஆராதிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்கும்? 1-2 காரியங்களை சொல்லிவிட்டு நாம் ஆராதிக்க விடாதபடி பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தடையை கொண்டு வருகிறான் என்கிற ஒரு காரியத்தை கூட இன்றைக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் கானானுக்கு நேராக பிரயாணப்பட்டு போகும் பொழுது அவர்கள் எரிகோ பட்டணத்தை வந்து அடைகிறார்கள்.
அந்த பட்டணம் மிகப்பெரிய அலங்கத்தினாலே, மிகப்பெரிய மதில் சுவரினாலே மூடப்பட்டிருக்கிறது. இந்த மதிலை தாண்டி போவது கடினமான ஒன்றாக அவர்களுக்கு இருக்கிறது. மிகப்பெரிய மதில், 2 பெரிய லாரி போகிற அளவுக்கு அகலம் கொண்ட பெரிய மதில் சுவர். அதிலே தான் ராகாப் என்கிறவருடைய வீடு மேலே அந்த மதில் சுவரில் இருக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய மதில் சுவர் பாருங்க. இதை தாண்டி அல்லது இதை இடித்து இந்த தேசத்தை தாண்டி அது கடந்து போவது என்பது இஸ்ராயல் ஜனங்களுக்கு முன்பதாக அது ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த நெருக்கடியான நேரத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிறார், 7 நாட்கள் இந்த எரிகோ மதிலை சுற்றி வாருங்கள். 7 நாட்கள் நீங்கள் சுற்றி வர வேண்டும். 7வது நாள் ஆசாரியர்கள் தங்கள் எக்காலத்தில் நெடுந்தொனியிடும் பொழுது 7வது நாள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்படி ஆர்ப்பரிக்கும் பொழுது மதில் இடிந்து விழும், அந்த வழியாக நீங்கள் ஏறி போங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், அவர்களுக்கு அந்த மதில் என்பது மிகப்பெரிய சவாலாக, மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் உணர்கிறார்கள், நம்முடைய பலத்தினால் இந்த மதிலை இடிக்கவோ தாண்டவோ முடியாது. இந்த பட்டணத்தை தாண்டி செல்வது மிக கடினம். ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையை தாண்டி செல்வதற்கு கர்த்தர் அவர்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை என்ன? கர்த்தரை ஆர்ப்பரியுங்கள், ஆராதியுங்கள், துதியுங்கள் என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவ பாருங்க, கர்த்தரை முழு பலத்தோடும் ஒரு மனதோடும் ஆராதிக்கும் பொழுது அது மிகப்பெரிய காரியத்தை செய்கிறது. நம்மால முடியாது, இது நமக்கு சாத்தியமே இல்லை, நமக்கு வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலையா இருந்தா கூட ஆராதனையில் அது நடந்து விடுகிறது. பாருங்க, ஆராதனை நடந்து விடுகிறது. 7 நாள் சுற்றி வாருங்கள். 7வது நாள் பழைய ஏற்பாட்டின்படி 7வது நாள் அவர்களுக்கு ஓய்வு நாளாக இருக்கிறது. அந்த நாள் மிக முக்கியம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாளில் நீங்கள் எல்லோரும் ஒரு மனமாக எக்காலம் துணிக்கும் பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டும். அப்பொழுது மிகப்பெரிய விடுதலை உண்டாகும். நான் சொல்லுகிறேன், வாரத்தில் ஒரு நாள் ஆராதனைக்கென்று நியமிக்கப்பட்ட நாளில் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து தெய்வ மக்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு ஒன்று கூடி நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த நேரத்திலே கர்த்தரை மகிமையோடும் ஆவியோடும் உற்சாகத்தோடும் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கவே நடக்காது, இல்லை கடினமான ஒன்று என்று சவாலாய் காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாறி போய்விடும். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். ரொம்ப கவலையோடும் பாரத்தோடும் பயத்தோடும் வேதனையோடும் கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதனையில் பங்கு பெற்று அவர்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அங்கே மிகப்பெரிய யுத்தங்களை நடப்பித்து அந்த காரியங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு கூட உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு மிகப்பெரிய சவால் காணப்படுகிறது. இந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறேன், எப்படி தாண்டி வரப்போகிறேன், எப்படி இதை ஜெயித்து வரப்போகிறேன், எப்படி இதை மேற்கொள்ள போகிறேன், எப்படி இதை ஓவர் கம் பண்ணி வரப்போகிறேன் என்று உங்கள் இருதயத்தில் அங்கலாய்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் என் அன்பு சகோதரர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன? சபையோடு இணைந்து கர்த்தரை ஆராதியுங்கள், விடுதலையோடு ஆராதியுங்கள். என் அன்பு சகோதரி, ஆராதனைக்கு என்று நியமிக்கப்பட்ட நாளில் நேரத்தில் கர்த்தருடைய ஆலயத்தில் கடந்து போய் ஒருமனப்பட்டு கர்த்தரை விடுதலையை ஆராதியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது மிகப்பெரிய அற்புதம் நடக்கும். அதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்தது. யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. 3 ராஜாக்கள் யோசபாத்துக்கு விரோதமாக எதிர்த்து வருகிறார்கள். பாருங்கள், 3 ராஜாக்கள். ஒரு மனிதன் எப்படி 3 பேரை மேற்கொள்ள முடியும்? ஒரு ராஜா எப்படி 3 தேசத்தை மேற்கொள்ள முடியும்? வாய்ப்பே இல்லை. பயந்து போய் அவன் காணப்படுகிறான். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் தேவன் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். நம்ம பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஈட்டி எடுத்துக்கொண்டு போய் யுத்தம் பண்ணி 3 ராஜாக்களையும் ஜெயித்து விட முடியாது, வாய்ப்பே இல்லை. நாம் யுத்தத்துக்கு போவோமானால் தோற்றும் போவோம். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண வேண்டும். கர்த்தர் யுத்தம் பண்ணனா இந்த யுத்தம் ஜெயமாக முடியும் என்று தீர்மானிக்கிறார்கள். அவன் தன்னுடைய சேனைகளை, போர் சேவகர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவன் சொல்லுகிறான், நாம் இணைந்து பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், மாறுங்கள்.
சேனைகள், எதிரிகள், 3 ராஜாக்கள் தங்களுடைய சேனைகளோடு கொலை செய்யும்படி, தீர்த்து கட்டும்படி வரும் பொழுது யோசபாத்தும் அவனோடு இருந்தவர்களும் கர்த்தரை துதித்து ஆராதித்தார்களாம். நடந்தது என்ன? அந்த 3 பேருமே தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனார்கள். யோசபாத்துக்கு ஒரு பிரச்சனையுமே வரல. நம்மால் எது முடியாதோ, எதை மேற்கொள்ள முடியாதோ, நம்மால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையோ அங்கே நாம் போராட வேண்டாம். அங்கே நாம் கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். என்னுடைய வாழ்க்கையில மிக கடினமான சூழ்நிலைகள், அங்கே நான் என்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி அந்த பிரச்சனையோடு போராடினாலும் ஜெயிக்க முடியாது என்றால் நான் ஏன் அந்த பிரச்சனையோடு போராட வேண்டும்? எனக்காக போராடுகிற ஒருவர் இருக்கிறார். நான் யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது என்றால் நான் எதற்காக யுத்தம் பண்ண வேண்டும்? எனக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார். எப்பொழுது அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார்? நான் அவரை ஆராதிக்கும் பொழுது, நான் அவரை ஆராதிக்கும் பொழுது, நான் அவரை துதிக்கும் பொழுது, நான் அவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறார். யோசபாத் அந்த ரகசியத்தை அறிந்து கொண்டான் பாருங்க. பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கிறான். மிகப்பெரிய வெற்றி உண்டாகிறது. நமக்கு தெரியாமலே நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்துருக்களை முறியடிப்பார். யோசபாத்துக்கு தெரிந்தது எதிரிகள் வருகிறாள் என்று அறிந்தான். அவன் ஆராதிக்கும் பொழுது ஜெயம் வருது. நான் சொல்லுகிறேன், நாம் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு தெரியாமலே மறைவாக நமக்கு விரோதமாய், நம்முடைய நன்மைக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளும் அழிக்கப்படுகிறது, அழிக்கப்படுகிறது. நம்ம ஆராதனைக்கு வருகிறோம், ஆராதிக்கிறோம், போறோம், ஒவ்வொரு நாளும் வந்துட்டு போறோம். அநேக நேரங்களில் நமக்கு கேள்வி, என்ன நடந்தது, என்ன ஆண்டவர் நமக்கு செய்தார்? உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணினார். எத்தனை சத்துருக்கள் அவனுடைய எவ்வளவோ தந்திரங்களோடு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமா, உங்க பிசினஸுக்கு விரோதமா, உங்க பிள்ளைகளுடைய எஜுகேஷனுக்கு விரோதமா, உங்க கெரியருக்கு விரோதமா, உங்க ஃபியூச்சருக்கு விரோதமாக உங்களுடைய பிளானை கொலாப்ஸ் பண்ணுவதற்கு அவன் எத்தனையோ திட்டங்களை பண்ணி தன் வாயை விரித்து வைத்துக் கொண்டு உங்களை விழுங்கலாம் என்று நினைத்தான். ஆனால் நீங்கள் ஆராதிக்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். உங்களுக்கே தெரியாது. அவைகள் முறியடிக்கப்பட்டது, அவைகள் சங்கரிக்கப்பட்டது. அதனால உங்க லைஃப் ஸ்மூத்தா போகுது, உங்க லைஃப் நன்மையா போகுது, முன்னேற்றத்தை காண்கிறீர்கள், சமாதானத்தை காண்கிறீர்கள், சுகமாயிருக்கிறீர்கள், ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழுகிறீர்கள். இதுக்கு காரணமே அந்த ஆராதனை தான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஒரே பிரச்சனை, போராட்டம், ஒரே குழப்பம், ஒண்ணு போனா இன்னொன்னு. ஏன்னா ஆராதிக்கல. ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் வீட்டில் தூங்கி கிடந்தான், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் எங்கெங்கேயோ சுற்றி நடந்தான், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் அந்த வீடு இந்த வீடு அங்கங்கே போனான், ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் நல்ல சுகமான தூக்கம், போனையே பார்த்துட்டு இருந்தான். சிலர்லாம் ஆலயத்திலே வந்து ஆராதிக்காம அப்படியே ஓய்வில் இருந்தான், நித்திரையில் இருந்தான். சிலர்லாம் ஓய்வு நாள், அதனால என்ன செய்வோம், ஆலயத்திலே வந்து ஓய்வு எடுப்போம். ஆராதனைக்கு வந்து நல்ல ஒரு ஓரமா ஒரு சீட்டை பிடிச்சிருது, வந்து அப்படி சாய்ந்திருந்து அப்படி கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து விடுவார்கள். கேட்டா, இன்னைக்கு ஓய்வு நாள் பாஸ்டர், இன்னைக்கு ஓய்வு நாள். 6 நாட்கள் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு இங்க வந்து ஆராதிக்க முடியல, ரெஸ்ட்ல இருக்கும். வாழ்க்கையில் எப்படிங்க விடுதலை உண்டாகும்? கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாளில் கர்த்தரின் நல்ல விடுதலை ஆராதிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, கர்த்தரை ஆராதிப்பதற்கு எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி அவரை தொழுது கொள்ள முடியாது? பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். தேவ ஆவியில நிறைந்து உண்மையாக முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த ஆராதனை தான் அவர் சுகந்த வாசனையை முகர்ந்து கொள்ளுகிறார். தானியேலை குறித்து வேதம் சொல்லுது, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறவன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா? சிங்க குகைக்கு வெளியில இருந்து ராஜா கேட்கிறான், சிங்க குகைக்கு உள்ளே இருந்து ஒரு பதில் வருகிறது, ராஜா நீர் வாழ்க, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராகவே இருந்தான். தானியேல் பாருங்க, இடைவிடாமல் ஆராதிக்கிறவனா.
சிங்க குகையில தூக்கி போட்டிருக்கு. சிங்கம் அவனை சேதப்படுத்த முடியாதபடி சிங்கத்தின் வாயை கத்தர் கட்டி போடுகிறான். இன்னைக்கு எத்தனை சிங்கம் நம்மளை சுத்தி கடிக்க நிக்குது பாருங்க. தானியலுக்காவது ஒண்ணு, தானியலுக்காவது லைஃப்ல ஏதோ ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. நான் சொல்றேன், இன்னைக்கு ஆவிக்குரியருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிடமும் சிங்க குகையில் இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கை. இந்த உலகத்திலே வாழ்வது ஒவ்வொரு நிமிடமும் சிங்க குகையில் இருக்கிறது மாதிரி தான் வாழ்க்கை. எப்போ கடிச்சு கொதறலாம், எப்போ இவனை தீர்த்து கட்டலாம், எப்போ இவன் கதையை முடிக்கலான்னு ஆயிரக்கணக்கான சிங்கங்கள் நம்மை சுற்றி நிற்கிறது. எப்படி தப்புறதுங்க? ஒரே வழி, இடைவிடாமல் ஆராதிப்பதுதான். தேவன் சிங்கத்தின் வாயை கட்டுவான். ஒரு ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு விரோதமா எவன் கர்ஜித்து எழும்பினாலும், எவன் தன் வாயை பிளந்து கொண்டு வந்தாலும், பாதாளம் தன் வாயை பிளந்து கொண்டு வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ஆராதனையினுடைய வல்லமை. நாம் ஆராதிக்கும் பொழுதே நமக்கு விரோதமான சக்திகள் செயலிழக்கும், மந்திர வல்லமைகள் செயலிழக்கும், பில்லி சூன்ய வல்லமைகள் செயலிழக்கும், அந்தகார வல்லமைகள் செயலிழக்கும். நாம் ஆராதிக்கும் பொழுதே சத்துரு தோற்று போகிறான். ஆராதனையில் இவ்வளவு விஷயம் இருக்கிறது. ஆராதனையில் மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. ஆராதனையில் மிகப்பெரிய விடுதலை இருக்கிறது. ஆராதனையில் மிகப்பெரிய அற்புதங்கள் இருக்கிறது. இதனாலதான் சத்துரு என்ன செய்கிறான்னா, நம்ம ஆராதனையை தடுக்கிறான். ஆராதனையை தடுப்பதற்கு என்ன வழியை பயன்படுத்துகிறான்? ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கவனமாக கேளுங்கள். இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம், யாத்ராகம 4வது அதிகாரம் 22, 23 வசனத்திலே கர்த்தர் மோசேயிடத்திலே பேசுகிறார் பாருங்க. அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்டபுத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பாயில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் பார்வோனிடத்திலே போய் சொல்லுவதற்கு மோசேக்கு ஒரு செய்தியை கொடுக்கிறார். என்ன செய்தின்னா, நீ போய் பார்வோனிடத்திலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். என் ஜனத்தை ஆராதிக்க விடு, என் மகனை, இஸ்ரவேல் என்னுடைய மகன், என் பிள்ளைகளை ஆராதிக்க விடு, ஆராதிக்க தடை பண்ணாதே, அவங்களை அனுப்பிவிடு. அப்படி நீ அனுப்பி விடலைன்னா உன்னுடைய மூத்த பிள்ளையை, உன் தலை பிள்ளையை நான் சங்கரித்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை கொடுத்து அனுப்புகிறான். மோசே போய் சொல்லுகிறான். பார்வோன் விடமாட்டேன் என்று நிற்கிறான். விடமாட்டேன், இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஆராதிக்க விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப தீவிரமாக அவன் பேசுகிறதை 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 பார்க்க முடியும். பின்பு மோசே ஆரோனும் பார்வோனிடத்திலே போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார். அதுக்கு பார்வோன் சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தை கேட்கிறதுக்கு அவர் யாரையா? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை அப்படின்னு இவங்க 2 பேரையும் திட்டி அனுப்பிட்டு, அவன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதனைக்கு இனி போய்விடவே கூடாது, அவங்க மனம் ஆராதனைக்கு போக வேண்டும் என்கிற எண்ணமே அவங்க மனதிலே வந்து விடவே கூடாது என்பதற்காக அவன் ஒரு திட்டம் பண்ணுகிறான் பாருங்க. 7வது வசனத்திலிருந்து, யாத்திராகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து, செங்கல் வேலைக்கு நீங்கள் முன்போல இனி ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் தாங்களே போய் தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும். அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள். 9ஆம் வசனம், அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிகமான வேலையை சுமத்துங்கள், அதனாலே அவர்கள் கஷ்டப்படட்டும். பாருங்க, வேலையை கூட்டு, கஷ்டப்படுத்து, அதிகமான வேலையை கொடுத்து கஷ்டப்படுத்து. அப்போதான் அவங்க வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். அப்போதான் அவங்க கர்த்தரை தேடணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராது. கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்கிற எண்ணமே அவங்களுக்கு வராமல் போயிடும். பிசாசனுடைய தந்திரத்தை பாருங்க. ஆராதிக்க விடாமல் இருப்பதற்கு, நாம் கர்த்தரை தேடாமல் இருப்பதற்கு, கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் வந்து கர்த்தரை ஆராதிக்காமல் பண்ணுவதற்கு அவன் செய்கிற தந்திரங்களில் ஒன்று என்னன்னா, வேலையை கூட்டு. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு வர்றதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதில்லை,
வெள்ளிக்கிழமை கூட்டங்களுக்கு வர்றதில்லை. என்ன என்ன பிரதர் ஏன் வரல அப்படின்னு கேட்டால், நான் ரொம்ப பிஸி பாஸ்டர், இப்போ ரொம்ப பிஸி, இப்போ எனக்கு ஓவர் டைம், எக்ஸ்ட்ரா டியூட்டி, எனக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அதனால அதிகமான வேலை, இப்போ எனக்கு கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் வந்துட்டு வேலை கூடி போச்சு, நான் இப்போ குரூப் லீடராக மாறிட்டேன், டீம் லீடராக மாறிட்டேன், நான் இப்போ மேனேஜராக மாறிட்டேன், வேலை கூடி போச்சு. வேலை கூடி போச்சு. வேலையை கூட்டினது யாருன்னா கர்த்தர் இல்லை. ஆராதிக்க விடாதபடி உன் வேலை உனக்கு தடையா இருக்குன்னா அந்த வேலையை கொடுத்தது கர்த்தர் அல்ல, அந்த வேலையை கொடுத்தது பார்வோன். கர்த்தர் என்னை எவ்வளவு உயரத்து கொண்டு வந்தாலும் அவர் ஆராதனைக்கு தடையாக இருப்பவர் அல்ல. கர்த்தர் எனக்கு ஒரு வேலையை கொடுக்குறான்னு அந்த வேலை என்னையும் கர்த்தரையும் பிரிக்காது. நல்ல கவனிங்க, கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்றால் அது என்னையும் கர்த்தரையும் பிரிக்க முடியாது. தானியேல் என்கிற ஒரு மனுஷனை பாருங்க, அவன் தேசத்துல மிகப்பெரிய கேபினெட் மினிஸ்டர். அவனுடைய வாழ்க்கையில ஆராதனை தடைபடவில்லை, ஜெபம் தடைபடவில்லை. அவன் இடைவிடாமல் ஆராதிக்கிறான், தினம் 3 வேளை ஜெபிக்கிறான், அவன் தடையே வரல. அதிகமான வேலை அந்த மனுஷனுக்கு உண்டு, ஆனா தடையே வரல. ஆனா நமக்கு வேலை கூடுது, ஆராதனை தடை. இது பிசாசினுடைய தந்திரம். நம்ம கவனமா இருக்கணும், நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இது கர்த்தரை ஆராதிக்கிற நாள், இது கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய நாள், இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். இந்த ஆராதனையை விட்டுட்டு நான் எந்த வேலையும் செய்வது இல்லை, இந்த ஆராதனையை முடக்கி விட்டு நான் எந்த வேலையிலும் ஈடுபடுவதில்லை என்பதில் ஒரு தேவ பிள்ளை உறுதியா இருக்கணும், உறுதியா இருக்கணும். அப்போதான் பிசாசை ஜெயிக்க முடியும். அவனுக்கு நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்து, ஐயோ இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னைக்கு இந்த வேலையை பார்ப்போம், ஆராதனை அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகலாம், அடுத்த வாரம் ஆலயத்துக்கு போகலாம், இன்னைக்கு இந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஒரு வாரம் இடம் கொடுத்தீங்கன்னா அப்புறம் கண்டினியூஸா தொடர்ந்து உங்களை அவன் ஆராதிக்க விடவே மாட்டான். குறிப்பிட்ட அந்த ஆராதனைக்குரிய நாளிலே உங்களுக்கு வேலை வரும், ஜெபத்திற்குரிய நேரத்திலே உங்களுக்கு வேலை வரும், ஊழியங்கள் உள்ள நேரத்திலே ஒரு வேலை வரும். அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டே இருப்பீர்கள், அதன் பின்னாடியே ஓடிக்கொண்டிருப்பீர்கள். இது பிசாசின் தந்திரம். அதைத்தான் பார்வோன் அன்றைக்கு செய்தான். ஜனங்கள் ஆராதிக்க போய்விடக்கூடாது. ஏன்? அவங்க ஆராதிச்சுட்டா அவங்களுக்கு விடுதலை உண்டாகிவிடும். அவர்கள் ஆராதித்து விட்டால் அவர்களுக்கு அற்புதம் நடந்துவிடும். அவர்கள் ஆராதித்து விட்டால் தடை உடையும். அவர்கள் ஆராதித்து விட்டால் கட்டுகள் உடையும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில இரவு ஆராதிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, கட்டுகள் அவிழ்ந்து விழுந்தது. ஆராதித்தால் கட்டுகள் அவிழ்ந்து விடும், ஆராதித்தால் அற்புதங்கள் நடக்கும், ஆராதித்தால் சத்துரு தோற்கடிக்கப்படுவான். அதை நல்லா அறிஞ்சு வைத்திருந்தான் பாருங்க. அதனால ஆராதிக்க விடக்கூடாது, ஆராதிக்க விடக்கூடாது. ஆராதிச்சுட்டா இவன் விடுதலையாகி விடுவான், விட்டுறக்கூடாது, ஆராதிக்க விட்டுறக்கூடாது என்பதிலே பிசாசு இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கிறான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, கர்த்தருடைய ஆலயத்தில் நீ ஆராதிக்க போக வேண்டிய நேரத்தில் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாய், பிசாசுடைய தந்திரத்தில் அகப்பட்டு கொண்டிருக்கிறாய். பிசாசுதான் அந்த அதிகப்படியான வேலையை உனக்கு உண்டாக்கினான். அந்த வேலையில நீ சிக்குண்டிருக்கிறாய். தயவு செய்து உணர்வடைந்து விடு, மனம் திரும்பி விடு. இன்றைக்கே தீர்மானம் பண்ண, இனி என்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் ஆராதனைக்கு போகாமல் நான் இந்த வேலைக்கு போவதில்லை, ஆராதனையை முடக்கும்படியான இந்த வேலைக்கு இடம் கொடுப்பதில்லை. கர்த்தரே நான் தேவனுடைய சபையிலே ஒருமனமாய் ஆராதிக்க வேண்டிய நேரத்திலே நான் இந்த வேலையில ஈடுபட்டு கொண்டிருப்பதில்லை, இல்லைன்னா இந்த காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதில்லை. இது கர்த்தருடைய சமூகத்தில் நான் இருக்க வேண்டிய நேரம், இது நான் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள். இந்த நாளில் நான் வேறு எந்த காரியத்துக்கு இடம் கொடுப்பதில்லை என்பதில் நீ உறுதியா இருந்து வா. உன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மையும் மேன்மையும் கடந்து வரும். இயேசுவை உயர்ந்த மலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தி, நீ என்னை வணங்கினால், என்னை ஆராதித்தால் முழு உலகத்தை உனக்கு தருவேன் என்று ஒரு பிசாசினால் சொல்ல முடியுமானால், நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்க? அவரை ஆராதிக்கிற நமக்கு அவரை எல்லாவற்றையும் கொடுப்பார். அவரை ஆராதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான், செழித்திருப்பான். அவன் லீபனின் கேதுருவை போல வளருவான், அவன் பனையை போல செழிப்பான். யாக்கோபின் சுதந்திரத்தினால் கர்த்தர் அவனை போஷிப்பார், அவனை காப்பாற்றுவார். ஆகையால் ஆராதனைக்கு மாத்திரம் நீங்க தடை பண்ணாதிருங்க, தடைகளுக்கு இடம் கொடுக்காதிருங்க. கர்த்தரை உண்மையாய் ஆராதிங்க, உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? நன்றி ஆண்டவரே, இந்த மகிமையான வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆராதனையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதையும், அந்த ஆராதனையில் நான் ஆராதிக்க விடாது, என்னை ஆராதிக்க விடாதபடி சத்துரு எப்படி தடை செய்கிறான் என்பதை இன்றைக்கு நாங்கள் சற்று தியானித்தோம். எங்க வாழ்க்கையில் அநேக நேரங்களில பிசாசனுடைய தந்திரத்தை அறியாமல் வேலைன்னே போய் அதிகமான வேலையில் ஈடுபட்டு கஷ்டப்பட்டோம். கர்த்தரை ஆராதிக்காமல் கஷ்டப்பட்டோம். இன்றைக்கு நாங்கள் உணர்வடைகிறோம், தீர்மானம் பண்ணுகிறோம். ஏனென்று சகோதரா, வாழ்க்கையில மிகப்பெரிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதரி, இன்றைக்கு ஒப்புக்கொடு. பிரதர், ஒப்புக்கொடுங்கள். கஷ்டப்படுறீங்களா? இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்க கஷ்டத்துக்கு காரணமே கர்த்தரை ஆராதிக்காததான். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்கள், என்னுடைய வாழ்க்கையில ஒருபோதும் நான் ஆராதனையை முடக்குவதில்லை, முடங்கி போவதில்லை. கர்த்தரை ஆராதிக்காமல் எனக்கு இன்னொரு வேலையே இல்லை. முதலிடம் கர்த்தருக்கே, எப்பொழுதும் முதலிடம் என் தேவனுக்கு. அவரை ஆராதிச்சுட்டு தான் அப்புறம் வேலை. எந்த வேலையா இருந்தாலும் சரி, அது இரண்டாவது தான். முதலில் என் தேவன், அவருக்குரிய மகிமையை நான் அவருக்கு செலுத்துவேன் என்று இன்றைக்கு தீர்மானம் பண்ணுகிறேன். அப்படி தீர்மானம் பண்ணுகிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கு கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தரை ஆராதிப்பதற்கென்று தன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய அதிசயமான கரம் இன்றைக்கு வெளிப்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு தடைகள் மாறட்டும், கட்டுகள் உடைக்கப்படட்டும், சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படி நிற்கிற சிங்கத்தின் வாய்கள் அடைபட்டு போகட்டும். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்காக நாங்கள் ஏதாவது ஜெபிக்க வேண்டும் என்று விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை எங்களுக்கு அனுப்பி வையுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஜெபிப்போம். நீங்களும் உங்கள் உதாரத்துவமான ஜெபத்திலே எங்களை தொடர்ந்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களுடைய சபை நியூ இந்தியா ஆராதனை கூடாரம் கொட்டில்வாட பகுதியிலே செயல்படுகிறது. எல்லா வெள்ளிக்கிழமையும் காலை 10:30 முதல் 1 மணி வரை உபவாச ஜெபமும், ஞாயிற்றுக்கிழமை காலை 7:30, காலை 10 மணி, இரவு 7 மணிக்கு 3 ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. தேவ பிள்ளைகள் ஜெபியுங்கள், பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து